நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்றோம். ஆனா, அந்த ட்ரேட் பண்ணும்போது இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். இந்த இண்டிகேட்டர் தேவையா? தேவையில்லையா? இந்த இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மென்ட் இதுல எதுக்கு இண்டிகேட்டர் தேவை? எதுக்கு இண்டிகேட்டர் தேவையில்ல? அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பேசப் போறோம். ஸோ வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். ஃபர்ஸ்ட் நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியாததான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடடா! என்னடா ச்சே மார்க்கெட் கண்டிஷன் மாறிடுச்சு. நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணலாம். அச்சச்சே இது செட் ஆகல. சரி இதுக்கு பதிலா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு போலாம்ப்பா. ரிஸ்கே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட மாத்திக்கிட்டே இருக்கிறது. பிளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ மாத்துறது, இல்ல இண்டிகேட்டர்ஸ மாத்தி போட்டு பார்த்துட்டு இருக்கிறது. எதையாவது ஒண்ணு மாத்தி மாத்தி உழட்டிக்கிட்டே கிடக்கிறது. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னே தெரியாது. உங்களுக்கே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி இண்டிகேட்டரை சூஸ் பண்றது அப்படிங்கிற நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போக வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் நீங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானரா, இல்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டே ட்ரேடரா, இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? இன்ட்ராடே பண்ணும்போது ரொம்ப அப்செட் ஆகுறீங்களா? இல்ல வந்து உங்களால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, பெட்டர் நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது லோ ரிஸ்க் எடுங்க. லோ ரிஸ்க்கை வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் யாரு? எந்த டைப் ஆஃப் ட்ரேடர்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டிக் மார்க் வந்து நான் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இண்டிகேட்டர் பக்கமே போகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டாவே நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இண்டிகேட்டர் தேவைப்படாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஒவ்வொரு கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அதனுடைய சேல்ஸ் ரிப்போர்ட், அதனுடைய ரெவென்யூ ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அதான் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸை நீங்க படிச்சு பார்க்கலாம். இல்ல நீங்க வந்து டெக்னிக்கல் மட்டுமே பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இதர் நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல குட்டா இருந்தீங்கன்னா நீங்க ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா டெக்னிக்கல் அனலைஸ் மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்டும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பெரிய லெவலில் இண்டிகேட்டர் தேவைப்படாது. 99% நோ இண்டிகேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம வந்து டெக்னிக்கல் அனலிசிஸ் மட்டுமே யூஸ் பண்ணா போதுமானது. அதாவது நான் சொல்ல போறது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த சேனல் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பேசுவாங்க இல்லையா? ஸோ அது மட்டுமே யூஸ் பண்ணா போதுமானது. ஏன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண போறோம். அதாவது இன்னைக்கு பை பண்ணிட்டு ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாசமோ இல்ல ஒரு 6 மாசமோ கூட வச்சிருந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண போறோம். இதுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தேவைப்படாது. பட் நிறைய பேர் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பிளஸ் அதுல என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ். ஸோ அந்த நியூஸை பேஸ் பண்ணி கூட ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ எகைன் இதுலயும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு இண்டிகேட்டர் தேவைப்படாது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இண்டிகேட்டர் என்ன கேட்டால் யூஸ் பண்றது பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி இருக்கும், வீக்லி இருக்கும், டே சார்ட் இருக்கும். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்விங் ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்ல சப்போர்ட் இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்விங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய ரிலையபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவே வந்து இன்ட்ராடேல வந்து நம்ம இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால வந்து நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிலிருந்து சில இண்டிகேஷன் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய வின்னிங் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இல்ல 10 இண்டிகேட்டர்ஸ் போட்டு நம்ம ஐயோ இந்த இடத்துல வந்தா பை இந்த இடத்துல வந்தா செல் அப்படின்னு சொல்லி போறதுல எந்த யூஸும் கிடையாது. நீங்க ஏதாவது ஒன்னு இல்ல 2 இண்டிகேட்டர் எடுத்துக்கங்க. அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதை பேக் டெஸ்ட் ஒரு 6 மாசம் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வெரிஃபை பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இந்த இண்டிகேட்டர் நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா அதை உங்களுடைய செட்டப்ல ஆட் பண்ணி நீங்க இன்ட்ராடே பண்ணலாம்.
பிகாஸ் என்னன்னா இன்ட்ராடேல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இது எல்லாமே வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் பேசின டாபிக், அதாவது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடுங்க, எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.